ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சட்டி வச்சு அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் டக்குன்னு வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நம்ம உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ பார்த்திங்களா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பீன்ஸு, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பீன்ஸும் எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா கிளறி விடணும். இப்போ எல்லாம் நல்லா ஒரு போல் கிளறியாச்சு. பார்த்திங்களா, எல்லாமே நல்லா கிளறிட்டு இப்போ பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் வேகறதுக்காண்டி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணி இழுத்துருக்கு. இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் லேசாக கிண்டி விட்டுட்டு தண்ணி இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான பொடியை சேர்த்துக்கலாமா. ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உரப்புக்காண்டி. இப்போ எல்லாமே சேர்த்து கிண்டிக்கலாம். பொடியோட பச்சை ஸ்மெல்லு வராத அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்துக்கு தானே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ கேரட்டு பீன்ஸுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம், எல்லாம் சேர்த்து கிண்டிக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் துருவலை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், தேங்காவை இதோட கிண்டி எடுத்தால் பொரியல் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.